பத்தி பார்க்கலாம். HTML ஃபார்மேட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி தான் ஒரு HTML டேக்குள்ள இருக்க கண்டென்ட்டை எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HTML டேக்குள்ள இருக்க கண்டென்ட் எல்லாமே போல்டாக வேணும்னா அதுக்கு போல்டு அப்படிங்கிற ஒரு டேகே இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இட்டாலிக்காக வேணும்னா இட்டாலிக், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், ஸ்ட்ராங்காக வேணும்னா, கோர்ஸ்குள்ளே வேணும்னா அப்படிலாம் கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேராகிராஃப் டேகை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு கண்டென்ட் வந்து ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த கண்டென்ட்டை வந்து நான் இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் என்டர் அடித்து இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த வெப்பேஜில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. எனக்கு இந்த வில்லுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கீழே அந்த லைன் இறங்கி வரணும் அப்படின்னா பிஆர் டேக் அப்படிங்கிற லைன் பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு இந்த வில்லுக்கு அப்புறம் தான் நம்ம வரணும்னு நினச்சோம். இப்போ பிஆர் அப்படின்னு ஒரு டேகை வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ இந்த வில்லுக்கு அடுத்து இருக்க எல்லா லைனுமே வந்து எனக்கு இறங்கி வந்திருக்கு. இதுதான் பிஆர் டேக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து அடுத்தடுத்த லைனில் தான் வரணும் அப்படின்னா இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணி அந்த லைனை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இதுதான் லைன் பிரேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து போல்ட் டேக் பற்றி பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்ல இந்த HTML அண்ட் CSS மட்டும் எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே போல்டு டேக்குள்ளே இதை கொடுக்கணும். போல்டு பி டேக்குள்ளே கொடுத்தாலே இது போல்டு தான் எடுத்துக்கும். நம்ம இந்த ரெண்டு இதையும் காப்பி பண்ணி இப்போ அந்த பி டேக்குள்ள கொடுத்த அந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் எனக்கு போல்டாக காட்டுது. இதுதான் அந்த பி டேக்கோட ஃபார்மேட்டிங். அடுத்து இதே எனக்கு இட்டாலிக்காக வேணும்னா இதே அப்படியே ஐயா மாத்திரம் பாருங்க. ஐ அப்படிங்கிறத இட்டாலிக் கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது. ஐன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதெல்லாமே இட்டாலிக்ஸில் மாறிடுச்சு பாருங்க. இதுதான் ஐ டேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கமாண்ட்குள்ள A2Bன்னு இருக்கு. இது எனக்கு A2B அப்படின்னு வரணும்னா அதை எப்படி மாற்றலான்னு பாருங்க. பி டேக்குள்ள இப்போ ஏ வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது 2 வந்து எனக்கு மேலே வரணும் பவரில். அதுக்கு சூப்பர் டேக் SUP அப்படின்னு சொல்லுவோம். இது சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே 2வை கொடுத்துட்டு இந்த சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு வெளியே B கொடுக்கணும். நல்லா பாருங்கள், பேராகிராஃப் டேக்குள்ளே மொத்தம் நம்ம கொடுக்கறது இந்த AB தான். இதற்குள்ளே நம்ம கொடுக்கறது தான் இந்த 2. அது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே கொடுக்குறோம். அதனால இது எனக்கு பவரில் வரும். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு A2B அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங்கும் இருக்குது. நம்ம ஹெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். C6, H12, O6 இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. இது வந்து C6 வந்து கீழே வரும், 12ம் கீழே வரும். அந்த மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு P டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு C6ங்கிறத எதுக்குள்ளே கொடுக்கணும்? சப்ஸ்கிரிப்ட்குள்ளே கொடுக்கணும். இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும்? 6 அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது H அப்படிங்கிறது எனக்கு நார்மலாக பேராகிராஃபில் தான் வரணும். H மறுபடியும் சப்குள்ள 12. அதுக்கு அடுத்தது O மறுபடியும் சப் அப்படிங்கிறதுக்குள்ள B. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா C6H12OBன்னு கொடுத்துறேன். O6 அந்த இடத்துல. இந்த ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக்கும் இருக்குது. ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் டேக் கூட கொடுக்கலாம். இது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் போல்டாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சல்ட் யுவர் டாக்டருங்கிறது அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் டேக் கூட கொடுக்கலாம். ஸ்ட்ராங் டேக்குள்ள கன்சல்ட் யுவர் டாக்டர். இது இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். கன்சல்ட் யுவர் டாக்டர் மட்டும் எனக்கு டார்க்கன் பண்ணி காட்டுது. இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராங் டேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து சில கண்டென்ட்ஸில் நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் P டேக்குள்ளே Q அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். கோட்ஸ்குள்ளே வரணும்னா ஹாய் வெல்கம் V
சேவ் பண்ணியாச்சு. ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது எனக்கு கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம கியூ டேகோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ எனக்கு இந்த ஹாய் வெல்கம்ங்கிறத அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஐஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அண்டர்லைனிங்கில் காட்டும். இப்போ இந்த ஹாய் வெல்கம் ஐஎன்எஸ் இந்த ஹாய் வெல்கம் தூக்கி நான் அதுக்குள்ளே போடுறேன். இந்த ஐஎன்எஸ்குள்ளே இப்போ எனக்கு கோட்ஸும் வரும், அதே சமயத்தில் ஒரு அண்டர்லைனும் காட்டும். பார்த்தீங்களா, ஹாய் வெல்கம்ங்கிறது வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுது. இங்கே 2 ஹாய் வெல்கம் வருது. எதனால் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 2 ஹாய் வெல்கம் மறந்து போய் கொடுத்துட்டேன். இங்கே இருக்கிறது எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெல் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இது வந்து டெலீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலீட்லாம் பண்ணாது, ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ போட்டு காட்டும். உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறப்ப ஈஸியாக புரியும். இது இந்த டெல் டேக் தூக்கி போட்டுடலாம். சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ஹாய் வெல்கம் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது கொடுத்தது ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ லைன் வந்து காட்டுது. இதுதான் டெல்லோட ஸ்பெஷாலிட்டி. இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்லாம் ஒரு ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அமௌண்ட்டோட கம்மி. ஃபஸ்ட்டு வந்து இது 500 ருபீஸ்க்கு வித்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு தான் விற்குது. அதையும் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெல்குள்ளே வந்து $500 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஐஎன்எஸ்குள்ளே வந்து 200 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 மேலே வந்து ஸ்ட்ரைக் த்ரூ காட்டுது. அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 200. இதுதான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். இவ்வளோதான் ஃபார்மேட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. நீங்களாக அதை கற்றுக்க போகும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா HTML-ஓட டேக்ஸ்லாம் பற்றி தெரியும். நீங்கள் எக்ஸாம்பிள் ரெஃபர் பண்ணோன்னா W3 ஸ்கூலில் வந்து HTML சீரிஸ் பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க ஒரு டேக்ஸும் நீங்கள் வந்து நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் புரியும்.